ஓகே, நான் அப்படியே வாய்ஸ் போடுறேன். அது அங்கே வராது. நான் சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வரும். செக் பண்ணிக்கலாம். முடிஞ்சா நீங்கள் எதாவது டைப் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்க. அனுப்புனர் ராஜசேகர், ரெட்டியார் சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம். பெறுநர் ஆதார் ஆணையம், ரீஜனல் அலுவலகம், பெங்களூர். ஐயா வணக்கம். பொருள்: ஆபரேட்டர் பிழை செய்ததால் எனது பெயரில் ஏற்பட்ட பிழையை சரி செய்து என்னுடைய ஆதார் விண்ணப்பத்தினை ஏற்குமாறு அப்ரூவ் செய்தல் சம்பந்தமாக. ஐயா வணக்கம். நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நான் என்னுடைய ஆதாரில் பெயர் திருத்தம் செய்ய வேண்டி, PF பணம் எடுப்பதற்கு பெயர் திருத்தம் செய்ய வேண்டி என்னுடைய பெயரை ராஜசேகர் V என்பதை ராஜசேகர் என்று மட்டும் முதல் முறை திருத்தினேன். PF பணம் கிளைம் செய்து வாங்கிவிட்ட பின் மீண்டும் எனது பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்காக சென்ற பொழுது என்னுடைய பெயரில் கட்டாயம் இனிஷியல் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். அதனால் மீண்டும் நான் என்னுடைய ஓட்டுநர் உரிமத்தை வைத்து என்னுடைய பெயரை ராஜசேகர் V என்று மாற்றிக்கொள்ள தாலுகா அலுவலக ஆதார் சேவை மையத்திற்கு சென்றேன். அங்கு விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கொடுத்தேன். அதன்படி என்னுடைய பெயர் ராஜசேகர் V என்று மாற்ற சொன்னேன். ஆனால் ஆபரேட்டர் செய்த பிழையின் காரணமாக என்னுடைய பெயர் ராஜசேகர் V என்பதற்கு பதிலாக ராஜ்சேகர் V என்று தவறாக ஆதாரில் அப்டேட் ஆகிவிட்டது. இதில் என்னுடைய பிழை துளியும் இல்லை. ஆபரேட்டர் செய்த தவறினால் இது ஏற்பட்டுள்ளது. இதை ஆதார் ஆணையத்தில் QC செக் செய்தவர்களும் சரியாக கவனிக்காததால் இப்போது எனக்கு பெயர் மாற்றம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக சென்னையில் உள்ள கெஜெட் பெயர் திருத்த அலுவலகத்தில் கேட்டபொழுது என்னுடைய பெயரை திருத்த இயலாது என்று கூறிவிட்டார்கள். இதற்கு காரணமாக இது பெயரில் ஏற்பட்ட பிழை என்பதால் பெயர் மாற்றம் செய்ய இயலாது என்று கூறிவிட்டார்கள். இது தொடர்பாக வாடிக்கையாளர் சேவை மைய எண்ணான 1947 பலமுறை அழைத்து பேசியும் அதற்கான பலன் கிடைக்கவில்லை. அதனால் இப்பொழுது உங்களிடம் முறையிடுகிறேன். என்னுடைய பிரச்சனையை சரியாக ஆராய்ந்து எனக்கு சரியான ஒரு முடிவை கொடுத்து என்னுடைய ஆதாரில் எனது பெயர் சரியாக வரும்படி என்னுடைய EID நம்பரை அப்டேட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள பாசமுள்ள நன்றியுள்ள ராஜசேகர், திண்டுக்கல். இப்போ இந்த லெட்டர் வந்து நான் அடிச்சிட்டேன். இப்போ இது கீழே ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். அந்த ப்ராம்ப்ட்னு சொன்னோம்ல, ப்ராம்ப்ட் எப்படி இப்போ வந்து லெட்டர் அடிச்சிட்டேன். லெட்டரை வந்து அப்படியே கொடுத்தோன்னா அது திருப்பி அப்படியே நமக்கு அனுப்பிச்சுட்றோம். இப்போ இது கீழே நம்ம கொடுக்க வேண்டியது ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இங்கே விஷயம். சரிங்களா? மேலே சொன்ன கண்டென்ட்டை புகார் கடிதமாக ஆதார் ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கு ஏற்றவாறு சீரமைத்து தெளிவாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேசுனது எல்லாமே அங்கே வந்துருச்சு, பார்த்துங்க. இது அப்படியே ரெடி பண்ணுது. அனுப்புனர் பெறுநர் இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட்டிங் இதெல்லாமே தேவையில்லை, எல்லாமே அதே பண்ணிடும். மதிப்பிற்குரிய ஐயா, நான் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஆதார் பதிவில் ஏற்பட்ட பெயர் மற்றும் எழுதுகிறேன். PF தொகையை பெறுவதற்காக ராஜசேகர் VN. இதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அந்த இங்கிலீஷ் மாற்றும் பொழுது அதை நம்ம சரி பண்ணிக்கணும். தெரியுது, தவறான மாற்றம் காரணமாக நம்ம சொன்ன கதை எல்லாமே கேட்டுருச்சு, சொல்லிட்டோம். எனது கோரிக்கை: தயவு செய்து விண்ணப்பத்தை முறையாக பரிசீலித்து ஆபரேட் செய்த பிழையை சரி செய்து எனது ஆதார் கார்டு ராஜசேகர் V என திருத்தி ஆதார் கார்டு ஐடியுடன் ஆதார் நம்பர் இணைத்து திருத்த அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? அது EID ஸ்லிப் அட்டாச் பண்ணுவோம்ல, அது அந்த இடம் அது வந்து நம்ம கொஞ்சம் அந்த EID UID அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த ப்ரொனன்சியேஷன் மாறும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குது. ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல, அது ஒரு ஆப்ஷன். நீங்கள் அந்த மெயில் வேணும்னா அதை காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இது மாதிரி கொடுத்துருது. ராஜசேகர் அந்த கதையெல்லாம் சொல்லியது. QC செக் அதிகாரிகள் இந்த முறை சரியாக கவனிக்கவில்லை, இதெல்லாம் சொல்லியது. கிலோ இந்த விவரத்தை பரிசீலித்து அதே பாயிண்டா சொல்லிடும். எது நம்மளுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். பேராகிராஃப் வேணும்னா பேராகிராஃப் எடுத்துக்கலாம், இல்லை பாயிண்ட் பை பாயிண்டா வேணும்னா பாயிண்டா எடுத்துக்கலாம். விவர பரிசீலித்து அந்த ஆறுகளை பெயரை சரியான முறை ராஜசேகர் V என திருத்த அதற்கான ஆஃப்லைன் வழிமுறை, அது ஆன்லைன் வழிமுறை, அது
டெக்னிக்கலாக வரும்பொழுது வந்துடும், பார்த்துக்கலாம். ஐடி ஆதாரங்களை அனுப்பி எனக்கு வழங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான அட்டாச்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வாய்ஸ்லேயே சொல்லிட்டு சொன்னோம்னா இதற்கான ஆதாரமாக என்னுடைய பேன் கார்டை அது இணைச்சிருக்கிற இதெல்லாமே அது சொல்லிடும். சரிங்களா? இது அப்படியே இங்கிலீஷ் மட்டும், சும்மா இங்கிலீஷ் மட்டும் டைப் பண்ணு. என்று ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இங்கிலீஷ், அவ்வளவுதான். தமிழ்ல வேணா தமிழ், வேலை முடிஞ்சது அப்படி சொன்னா வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படியே இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஹிந்தின்னு கொடு. ஸோ எதுக்கு ஹிந்தி அப்படின்னா 3 மெயில் வச்சுக்கங்க. ஒன்று தமிழ்ல அனுப்பிச்சுடுங்க, ஒன்று இங்கிலீஷ்ல அனுப்பிச்சுடுங்க, ஒன்று ஹிந்தியில் அனுப்பிச்சுடுங்க. அவனுக்கு ஹிந்தியில் இருக்கிறவன் ஹிந்தி பார்த்தானா சரி நம்ம ஆளு நினைச்சு ஏதோ அப்ரூவ் போட்டுடுவான். சரி, இது புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி மெயில் அனுப்புறது ஈஸி. இதே மாதிரிதான் எல்லா கண்டென்ட்டும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது இன்னொன்னு, நம்ம ஆபீஸ்ல எக்ஸல் மெயின்டைன் பண்ணுவோம். எக்ஸல் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் என்ன கேட்டாருன்னா, இப்ப அது டாக்டரா இருந்துட்டு இந்த பதில் சொல்லியிருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாரு. யாரும் டவுட் வந்துச்சா? அந்த டவுட் வந்துச்சா? இப்போ ChatGPT நான் லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டேன், கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் சொல்லிருச்சு. அதோட ரோல் என்னவா இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, ரோல், ஆக்ஷன், கண்டெக்ஸ்ட், எக்ஸிகியூஷன். இப்போ அந்த ரோல் என்னவா இருந்திருக்கும்? டிடிபி ஆபரேட்டர். இந்த சைடு நான் அடிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதெல்லாம் நான் ஏற்கனவே நான் ஹிஸ்டரியில வச்சிருக்கிறேன். அப்ப நான் யாருன்னு அதுக்கு தெரியும். சரிங்களா? நான் என்ன வேலை பண்றேன்னு அதுக்கு தெரியும். ஸோ வேலை இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் இவன் கேட்பான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். எடுத்து வச்சுக்கும். இப்போ அங்க கொடுக்க வேண்டியது என்ன கொடுக்கணும்னா, ஆக்ட் ஆஸ் அ டாக்டர், ACT ஆக்ட். நீங்க டாக்டரா வேணும். டாக்டர் இல்லைண்ணா, இப்போ நான் அது ஃபர்ஸ்ட் நான் இது ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டேன்னா, நான் இ-சேவை சென்டர் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் பண்றேன், நான் பாஸ்போர்ட் பேன் கார்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கதையே சொல்லிட்டு அதுகிட்ட. இப்ப நான் எதை கேட்டாலுமே அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதான் LLM சொன்னல, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு. நான் ஹிஸ்டரி டெலீட் பண்ணாலுமே அது வச்சுக்கும். சிட்டிசனா கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு சிட்டிசன், ஆக்ட் ஆஸ் அ சிட்டிசன், பாதிக்கப்பட்ட குடிமகன், இப்போ இந்த ப்ராம்ப்ட்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு குடிமகனாக எனக்கு பதில் சொல், ஒரு பாதிக்கப்பட்ட குடிமகனாக எனக்கு பதில் சொல், ஒரு நொந்து நூடுல்ஸான குடிமகனாக எனக்கு பதில் சொல், ஆதாரால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு குடிமகனாக பதில் சொல். இப்ப இத்தனை வார்த்தை இருக்குது. இதுல எதை நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் வரும். அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அது கீழே பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்றோம். அப்படி சொல்லிட்டு அப்படின்னா சொல்லிடும். அதுக்கு முன்னாடியே எனக்கு இதுக்கு டாக்டரா பதில் சொல், எனக்கு ஒரு அட்வொகேட்டா பதில் சொல் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்ல கண்டென்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதை நான் சொன்னேன்ல, ரோல் அது எப்படி வேணா வச்சுக்கலாம், மேலே கீழே எப்படி வேணா வச்சுக்கலாம். எல்லாம் சொல்லிட்டு கடைசியா தான் நான் போட்டேன், நான் இது ஆதாருக்கு அனுப்ப போறேன், எனக்கு இதை சீரமைத்து கொடுத்து எனக்கு கரெக்டா தெளிவா கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப இடையில நான் மாத்தி கேட்கணும்னா இங்க மாத்தி கேட்கலாம். நான் இங்க கொடுக்கும்பொழுது நான் மாத்தி சொல்லலாம். இப்ப நான் இங்க அடுத்தது கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி பதில் சொல்லு மாத்திட்டேன்னா மாறிக்கும். அப்ப அதுக்கு அப்ப நியூட்ரல் ஆயிரும். இப்ப டாக்டராகவும் இருக்காது, ஒரு இ-சேவை சென்டர் ஓனராகவும் இருக்காது. அப்ப நம்ம அடுத்தது கேட்கும் பொழுது, இப்ப நான் இ-சேவை சென்டரா தான் இருக்கிறேன், ஆமா, இப்ப நீ டாக்டருங்கிறதெல்லாம் மறந்துடு அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்த கண்டென்ட் என்னன்னு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். சரிங்களா? இதை மெயினா இதை ஞாபகம் வச்சுக்கேன். நீங்க உங்களோட ஹிஸ்டரியில என்ன கொடுத்துருக்கிறீங்களோ அதை வச்சுதான் எடுத்துக்கும். அந்த பேட்டர்னை வச்சு அந்த பேட்டர்ன் ரீட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ரீட் பண்ண தான் அது பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும். நம்மளை புரிந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த புரிதல் அதிகமாக அது நம்ம ஜாயிண்ட் ஆயிடும். அவ்வளவுதான்.